ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, இஸ்டாம்ப் யூசர் ஐடி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு ஒரு இஸ்டாம்பை வந்து ஜென்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் பார்த்துக்க போகிறோம். பிரிண்டிங்கை பொறுத்த மட்டும் எல்லா பிரிண்டருக்கும் இது சப்போர்ட் ஆகாது. ஒரு சில பிரிண்டர் மாடலுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இந்த வீடியோவில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அதை மட்டும் நம்ம பார்த்துக்க போகிறோம். அதாவது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான அஃபிஷியல் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடை வந்து ஷார்ட்கட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா SHCIL eStamp.com அந்த யூஆரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட ஹோம் பேஜ். இதில் போனீங்கன்னா டாப்பில் வந்து ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு சொல்லும். ஸோ ஸ்டேட் லிஸ்டிங்கை வந்துடும். இதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கு லாகின்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி வந்திருக்கும் மெயிலுக்கு. அந்த யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். டேஷ்போர்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டாம்பை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ஸ்டாம்ப் வந்து வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா சப்மிஷன், அதாவது கிரியேட் சப்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்மிஷனாக கிரியேட் சப்மிஷன் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது 2 ஆப்ஷன் உங்களுக்கு வரும். இல்லை ரிஜிஸ்டர்ட் ஸ்டாம்ப் டியூட்டி, இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைப் கொடுத்துருப்பாங்க. அஃபிடாவிட்டா, அக்ரிமெண்ட் காப்பியா, என்ன பர்பஸ்க்கு அவங்க வந்து அந்த ஸ்டாம்ப் வாங்குறாங்கங்கிறத கேட்டதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். அக்ரிமெண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன தேவைக்கு அவங்க வாங்குறாங்களோ அந்த தேவையை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் யார் வாங்குற அந்த ஸ்டாம்பை, என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்க அதெல்லாம் தேவை கிடையாது. கன்சிடரேஷன் ப்ரைஸும் தேவை கிடையாது. யார் ஃபஸ்ட் பார்ட்டி யார், செகண்ட் பார்ட்டி யாருன்னு கேட்கும். ஃபஸ்ட் பார்ட்டியோட நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். செகண்ட் பார்ட்டியோட நேம் தேவை கிடையாது. ஒன்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டியோட பேர் கொடுத்ததுக்கப்புறமா செகண்ட் பார்ட்டி தேவையில்லை. ஆனால் யார் வந்து அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை வந்து பே பண்ணுறா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் பார்ட்டியாக செகண்ட் பார்ட்டியான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் எவ்வளோ ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர், அந்த எமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி எமௌண்ட் எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஃபஸ்ட் பார்ட்டியோட மொபைல் நம்பர், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி யார் வாங்குறாங்களோ அவங்க மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் அட்ரஸ் அதை கண்டிப்பாக கொடுத்தாகணும். எக்ஸாம்பிள் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் நம்ம வாங்க போகிறோம். அதனால் எமௌண்ட்டில் வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டி அமௌண்ட்டில் 20 ரூபா போட்டிருக்கிறோம். தென் ஃபஸ்ட் பார்ட்டியோட மொபைல் நம்பர், ஃபஸ்ட் பார்ட்டியோட இமெயில் அட்ரஸ், அது ரெண்டையுமே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா மீதி எல்லாம் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா CSC வாலெட் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் CSC ஐடி தான் இங்கே வாலெட் ஐடியாக நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாட்டு சேவ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். சப்மிஷன் வந்து கொடுக்கும்போது அதுவே கேட்கும் பே ஃப்ரம் CSC வாலெட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்கள் CSC வாலெட் லாகின் பேஜுக்கு போயிடும். அங்கே உங்கள் CSCயோட பாஸ்வேர்டு அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பின் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே கொடுத்து உள்ளே போகிறோம் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறமா வாலெட் பின், ட்ரான்சாக்ஷன் பின்னை வந்து கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து கட் ஆயிரும். இங்கே வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த ஃப்யூச்சரில் ஏதாவது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க, அதாவது அந்த பத்திரத்தை பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ராசீட் டு ஜென்ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிரும். அவ்வளோதான். ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமாட்டு பிரிண்ட் கொடுக்க வேண்டியதான். பிரிண்ட் ஸ்டாம்ப் சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய பிரிண்டரில் வந்துடும். பிரிண்டர் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெர்மினலை வந்து எனேபிள் பண்ணணும், அந்த போர்ட் அலோவ் பண்ணணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எப்படி வந்து நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறது அதை மட்டும் தான் இப்போ பார்த்துருக்கோம். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன்.